Hi friends, welcome to my style cooking channel. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணி போற ரெசிபி முருகருக்கு உகந்த ரொம்ப ட்ரெடிஷனலான ஒரு ஸ்வீட் thirubagam எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் செய்யிறது ரொம்ப ஈஸி. இதுக்கு தேவைப்படுற இன்கிரிடியன்ட்டுமே ரொம்ப கம்மிங்க. சோ வந்து முருகருக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள்ல அப்பளனா செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல சாமி கும்பிடும்போது இத நைவேத்தியமா செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்துட்டாங்க அப்படினும்போது அவங்களுக்கு டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணும் அப்படினா இந்த ஸ்வீட் செய்யிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. फ्रेंड्स வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனல் மை ஸ்டைல் குக்கிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா ப்ளீஸ் फ्रेंड्स சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம குக்கிங் வீடியோஸை நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு வீடியோஸ்க்கு லைக் பண்ணவே மாட்டீங்க. நீங்க எந்த அளவுக்கு வீடியோஸ்க்குலாம் லைக் பண்றீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன மோட்டிவேட் பண்ற போல இருக்கும். இன்னும் நியூவான அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ்லாம் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கும். ஸோ மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்றீங்க. வாங்க இப்போ ரெசிபிக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வறுத்து விடுங்க. கடலை மாவுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போகணும், அது வரைக்கும் வறுத்து விடுங்க. கடலை மாவுடைய கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, அதில் இருக்க பச்சை வாசனை மட்டும் கம்ப்ளீட்டாக போகணும். ஸோ ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விடுங்க. கடலை மாவை வறுத்துட்டு செய்யும்போது இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், அதோடைய டெக்ஸ்சரும் ரொம்ப நல்லாயிருக்கும். கடலை மாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வறுத்து விட்டதுக்கு அப்புறமா இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடலை மாவுடைய சூடு கம்ப்ளீட்டாக ஆற வச்சுடுங்க. கடலை மாவுடைய சூடு ஆறினதுக்கு அப்புறமா இந்த மாவை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அடுத்து இதில் வந்துட்டு 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்துட்டு இந்த மாவில் கொஞ்சம் கூட கட்டிகள் வராத அளவுக்கு நல்லா ஸ்மூத்தான மாவாக வர போல் கரைச்சிக்கோங்க. ஃபுல் க்ரீம் மில்க் தான் எடுக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை, எந்த மில்க் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி விட்டாச்சு. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்த்து நெய் மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி எல்லா நெய்யுமே மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பாலில் கரைச்சி வச்சிருக்க கடலை மாவை ஒரு டைம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் பேனில் வந்து சேர்த்துக்கோங்க. பேனில் மாவை சேர்க்கும் போது கரண்டியால் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து மாவு வந்து கட்டி ஆகாமல் ஸ்மூத்தான மாவாக இருக்கும். கடலை மாவு பாலில் வெந்து நல்லா கெட்டியான பக்குவத்துக்கு வர வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா கெட்டியாகி வரும். அண்ட் சேம் டைம் அந்த கடலை மாவு நல்லா வெந்திருக்கும். இப்போது இதில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் கடலை மாவுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்தோம் அப்படின்னாலே ஸ்வீட் டேஸ்ட் கரெக்டாக இருக்கும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடும்போது இந்த மாதிரி அங்கங்கே கட்டிகள் இருக்கிற போல் ஃபார்ம் ஆகும். கைவிடாமல் மாவை அழுத்தி நீங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாவு நல்லா ஸ்மூத்தான டெக்ஸ்சருக்கு வரும். இப்போ இந்த மாவு வந்துட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் கலரி விட்டுட்டே இருங்க. அந்த ஸ்வீட் செய்யும்போது ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா ஸ்வீட் செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, ஸ்வீட் டேஸ்ட்டை எடுத்து கொடுக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ஃபுட் கலர் சேர்க்கணும் அப்படின்னா மட்டும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா இந்த ஃபுட் கலரை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். உப்பும் ஃபுட் கலரும் சேர்த்ததுக்கு அப்புறமா இது ரெண்டுமே கடலை மாவில் நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி வந்துடுச்சு. ஸ்வீட்டோட டெக்ஸ்சருமே நல்லா ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். அடுத்து இதில் 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த நெய் ஸ்வீட்டில் நல்லா அப்சார்ப் ஆகி வரட்டும், அது வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்ப இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அகைன் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த thirubagam ஸ்வீட் செய்யறதுக்கு மொத்தமாகவே நம்ம 3 டேபிள் ஸ்பூன் நெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த ஸ்வீட்டோட டேஸ்ட் நல்ல ரிச்சான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். இப்போது நெய் சேர்த்து நல்லா அந்த ஸ்வீட் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அடுத்து ஒரு மிக்ஸி கப் எடுத்துக்கோங்க. அதில் 10லேருந்து 15 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது மிக்ஸி கப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த முந்திரி பருப்பை பொடியாக அரைச்சிக்கோங்க. முந்திரி பருப்பை அரைக்கும் போது விட்டு அரைச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி பொடியாக கிடைக்கும். சப்போஸ் முந்திரி பருப்பை அரைக்கும் போது கண்டினியூஸாக அரைச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி பொடியாக இல்லாமல் கெட்டியாகிடும். அதனால் முந்திரி பருப்பை அரைக்கும் போது விட்டு அரைங்க, அப்போ இந்த மாதிரி நல்ல பொடியாக இருக்கும். அரைச்ச இந்த முந்திரி பருப்பு பொடியை ஸ்வீட் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. முந்திரி பருப்பு அந்த ஸ்வீட் கூட சேர்த்துட்டு குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அந்த ஸ்வீட்டில் முந்திரி பருப்பு பொடி நல்லா மிக்ஸ் ஆகி வந்தாலே போதும். இப்போ பாருங்கள் நம்மளுடைய டேஸ்டியான அண்ட் குயிக்காக செய்கிற திருச்செந்தூர் முருகன் கோவில் ஸ்பெஷல் thirubagam ரெசிபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு சில விசேஷ நாட்களில் மட்டும் கிடைக்கிற இந்த thirubagam நம்ம வீட்லேயும் ரொம்ப ஈஸியாக செஞ்சு சாப்பிடலாம். ஸ்வீட்டை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ஒரு வாய் எடுத்து வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்து எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்றது நமக்கே தெரியாது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்ட இந்த டேஸ்டியான thirubagam ரெசிபியை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ஸ்வீட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்றீங்க. இதே போல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் சூப்பரான ரெசிபியோட நாளைக்கு மதியம் 3 மணிக்கு மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.